டியூபல் பிளாக் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கா, பயப்பட வேண்டாம். ஸோ யூஸ்வலாக டியூப் பிளாக்காக இருக்கா ஓப்பனாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் டெஸ்ட் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் தான் பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோகிராம். ஸோ அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டை இன்ஜெக்ட் பண்ணி அது டியூப் வழியாக வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு டெஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் பெயின் இருக்க காரணத்தினால அது டெம்பரவரியாக அந்த டியூப் வந்து அக்ளூட் ஆகிற மாதிரி ஸ்பாசம் ஆகி அதனால கூட ரிப்போர்ட் வந்து ஃபால்ஸாக நம்மளுக்கு பிளாக்குன்னு காமிக்கலாம். ஸோ ஹெச்எஸ்ஜியில் டியூப் பிளாக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தால் பயப்படவே அவசியம் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் அடுத்து லாப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் பண்ணி உண்மையிலே டியூப் கண்டிஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா லாப்ரோஸ்கோப்பியில் டியூப் நார்மலாக இருந்ததுன்னா ஒன்றும் பயப்படவே வேண்டாம், நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் லாப்ரோஸ்கோப்பிலுமே டியூப் பிளாக்காக இருக்க பட்சத்தில் லாப்ரோஸ்கோபி பண்ணும்போதே டியூப் பிளாக்கர்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கிளியர் பண்ண முடியாமல் இர்ரிவர்சிபிள் டியூபல் பிளாக் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுமே பயப்பட வேண்டாம். அவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான வயசில் சீக்கிரமாகவே பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.